செய்திகள் தொடர்கின்றன. தமக்கான டீசல் மானியம் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து கல்முனையில் உள்ள மீனவர்கள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தினை அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் இயந்திர படகு மீன்பிடி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. கல்முனையில் உள்ள கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கடந்த 3 மாதங்களாக கடற்றொழில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் டீசல் மானியம் விரைவில் தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியே பிரதேசத்தில் உள்ள மீனவர்கள் சிலர் இந்த ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் இயந்திர படகு மீன்பிடி கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் படகு உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். சுமார் 270 மீனவர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் இந்த உயர் அதிகாரிகளிடமும் பலரிடமும் சென்று முறையிட்டோம். எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இன்று எமது மீனவர்கள் ரோட்டிலே வீதியில் இறங்கிவிட்டார்கள். எமது மீனவருக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கையை அடங்கிய மகஜர் ஒன்றையும் கல்முனை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரிடம் கையளித்தனர். மானியம் வந்து இயந்திர படகு உரிமையாளர்களுக்கு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனா நாங்க எங்களுடைய திணைக்களத்தில் வழங்கப்படுற சட்ட திட்டங்களுக்கு அமைத்தான் கொடுக்கலாம். கொடுத்தா எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து இந்த வருஷம் பதிவு புதுப்பிக்கப்பட்ட படகுகளுக்கு தான் வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக இவங்களுக்கு கொடுக்க கூடாது எந்த இதுவும் இல்லை. இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்க இருக்கிறோம். இதேபடி யாழ் போதனா வைத்தியசாலையின் அரசு தாதியர் சங்கம் மற்றும் துணை மருத்துவ சங்கத்தினர் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். யாழ் போதனா வைத்தியசாலை முன்றலில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. மருத்துவ சேவையில் உள்ள தமக்கான மேலதிக கொடுப்பனவுகள் மற்றும் இடர்கால கொடுப்பனவுகள் வழங்கப்படாமையை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அடிப்படை சம்பளத்தின் 90 ஓவர் டைமாக எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் தொலைபேசி கொடுப்பனவாக 4000 ரூபாயை பெற்றுக் கொள்வதற்கும் ரெஸ்க் அலவன்ஸ் இடர்கால கொடுப்பனவாக 5000 ரூபாயை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் மாகாண ரீதியிலான் 10 வருஷம் கடமை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமையை விலக்க வேண்டியும் 1 மணி நேர பணி புறக்கணிப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்தியசாலை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு ஆய்த்திமலை பகுதி வயல்வெளியிலிருந்து 2 சடலங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இவ்விரு சடலங்களும் இன்று முற்பகல் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். 34 வயதான ஆண் ஒருவரும் 22 வயதான பெண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நஞ்சருந்தி இவ்விருவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சடலங்களுக்கு அருகில் கையடக்க தொலைபேசி, மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் மற்றும் நஞ்சு போத்தல்கள் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முதலைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி நில்வலா கங்கைக்கு அருகில் பலர் உயிரிழந்தனர். முதலைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாரிய இழப்புகளை கண்டறியும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நில்வலா கங்கைக்கு சென்றிருந்தனர். முதலைகள் பெருகுவதற்கான காரணங்களை உணர்ந்து கொள்ளும் வகையிலான காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியிருந்தன. இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா? மலர் சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளில் இருந்து தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக நமக்கு உத்தியோகபற்ற தகவல்கள் கிடைத்துள்ளன. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் மக்கள் பரிசோதகர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவுடன் அதற்கான தீர்வு எட்டப்படும் என்பதை கூற முடியாது. எவ்வாறாயினும் அத்தகையதொரு நிலைமை காணப்படுகின்றமை தொடர்பில் உரியவாறு அறிவிக்காவிட்டால் அது தொடர்பில் செயற்படுவதற்கு பொறுப்பான அதிகாரிகள் இருக்கின்றனர். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற மற்றும் சுகாதார அதிகாரிகள் அதற்காக இருக்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கில பிரிவின் முகாமையாளரான ஷமீர் ரசூல்டீன் 2012 ஆண்டிற்கான டாக் ஹெமர்ஷியல் ஃபெலோஷிப்புக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனூடாக இவரிடம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிட்டியுள்ளது.
ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரிகளுள் ஷமீர் ரசூல்தீனுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. சர்வதேச ரீதியில் இதில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் இம்முறை 4 ஊடகவியலாளர்களுக்கு கிட்டியுள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கான டாக் ஹிமர்ஷியல் ஃபெலோஷிப்பை தொடர்வதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள முதலாவது ஆசிய நாட்டவராகவும் ஷமீர் விளங்குகிறார். கடந்த 10 வருடங்களில் இதற்காக தெரிவு செய்யப்பட்ட 2வது இலங்கையர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் முதல் நவம்பர் வரை நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரை கண்காணிப்பதற்கான வாய்ப்பு வருடாந்தம் 4 ஊடகவியலாளர்களை கொண்ட குழுவுக்கு வழங்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரை அறிக்கையிடுவதற்கான சந்தர்ப்பம் இலங்கையின் தனியார் ஊடக வலையமைப்புக்கு முதல் தடவையாக இம்முறை கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கமைய ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடர் குறித்த தகவல்களை எமது 3 தொலைக்காட்சி சேவைகளிலும் 4 வானொலி சேவைகளின் ஊடாகவும் கொண்டு வருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. வெள்ளிக்கிரகணம் நூற்றாண்டில் 2 தடவைகள் இடம்பெறும் வெள்ளிக்கிரகணத்தை கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பு உலக மக்களுக்கு இன்று காலை கிட்டியது. இந்த நூற்றாண்டுக்கான இறுதி வெள்ளிக்கிரகணம் இதுவாகும். சூரியன் மற்றும் பூமிக்கிடையில் வெள்ளிக்கிரகம் பிரசன்னமாவதே வெள்ளிக்கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது. சூரியனை 8 கோள்கள் சுற்றி வருகின்ற நிலையில் பூமியில் வாழ்கின்ற எம்மால் புதன் மற்றும் வெள்ளி கிரகணங்களை காண முடிகின்றது. நூற்றாண்டில் 13 தடவைகள் புதன் கிரகணம் இடம்பெறுவதுடன் 2 சந்தர்ப்பங்களில் மாத்திரமே வெள்ளி கிரகணம் ஏற்படுகின்றது. இந்த கிரகணத்தை பார்வையிடுவதற்கான நிலையங்களில் ஒன்று திருகோணமலையின் நிலாவளி கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் சந்திரன் ஜெயரத்ன மற்றும் ஆதர்சை கிளாக் நிறுவனத்தின் விஞ்ஞானிகளால் இந்த நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருமளவிலான பல்கலைக்கழக மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெள்ளி கிரகணத்தை பார்வையிடுவதன் பொருட்டு வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை கோள் மண்டலத்திலும் வெள்ளி கிரகணத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இலங்கையில் 5:45 அளவில் இன்று சூரியன் உதயமாகியது. வானிலை சீராக காணப்படாமையினால் கிரகமாட்டம் தெளிவாக தென்படவில்லை. பூமியிலிருந்து நாம் பார்ப்பதனாலேயே எமக்கு வெள்ளி கருப்பு புள்ளியாக விளங்குகின்றது. இந்த வெள்ளி கிரகணத்தை கண்டுகளிப்பதற்காக அம்பாறை ரஜவெவு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நட்சத்திர கண்காணிப்பு மத்திய நிலையமே இது. இதேவேளை உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த மக்களும் இன்று வெள்ளி கிரகணத்தை பார்வையிட்டனர். அந்த வாய்ப்பினை பெற்றுக்கொண்ட சில நாடுகளே இவை. எவ்வாறாயினும் சீரற்ற வானிலை காரணமாக ஜப்பானின் டோக்கியோ நகரத்தில் உள்ள நட்சத்திர விஞ்ஞானிகளினால் வெள்ளி கிரகணத்தை பார்வையிடுவதில் சிரமம் ஏற்பட்டது. மாற்றம் மட்டுமே நிரந்தரம். கத்திரிக்காய் என்றவுடன் நமது எண்ணத்தில் தோன்றுவது அதன் வடிவமும் சுவையும் தான். புதிய தோற்றத்தொழிவினை கொண்டுள்ள இது ஒரு புதுவித மரக்கறியோ என்று சந்தேகம் எழவே செய்யும். எனினும் இதனை உற்று நோக்கினால் வடிவம் மாறி இருப்பது கத்திரிக்காய் என்ற உண்மை புரியும். ஸ்தலவாக்கல கிரேட் வெஸ்டர்னில் வீட்டு தோட்டத்திலேயே இந்த வித்தியாசமான கத்திரிக்காய் காய்த்துள்ளது. 5 வருடங்களின் பின்னர் தமது தோட்டத்தில் உள்ள 2 கத்திரிக்காய் செடிகளில் இருந்து கிடைத்த இந்த புதுவித அனுபவம் தொடர்பான சங்கதி ஊர் முழுவதும் பரவி வருகிறது. இந்த வினோத அனுபவத்தை பெறும் நோக்கில் அதிகளவானவர்கள் வீட்டு தோட்டத்திற்கு வருகை தருவதாக ஒரு பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாகன இறக்குமதி மற்றும் மீள் ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்காக ஹம்மாந்தோட்டை துறைமுகம் தெரிவு செய்யப்பட்டமையானது நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வாறானது ஒரு தாக்கத்தை செலுத்தும்? இது தொடர்பில் www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்தின் ஊடாக உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். அவற்றில் சிலவற்றை நாங்கள் அடுத்து தருகிறோம். முதலாவது கருத்து அபிவிருத்தியின் புதியதொரு பாதை என இதனை அடையாளப்படுத்தலாம். இந்த கருத்தை ராஜித தெரிவித்திருந்தார். மாகம்புரவை உலக வரைபடத்திற்கு எடுத்துச் சென்றது மஹிந்த ராஜபக்ச துறைமுகமே. இது சாணக்கவின் கருத்து. வருமானம் சூறையாடப்பட்டமையால் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டால் வெற்றியளிக்கும். இது ஏராங்க பதிவு செய்த கருத்து. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தற்போதைய நிலை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச சிவில் விமான சேவை அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். 2008 වසරේ රුපියල් මිලියන 4000
2008 ஆண்டில் 6,800 மில்லியன் ரூபாய், அவ்வாறு இல்லாவிட்டால் 4.8 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டி ஸ்ரீலங்கா விமான சேவையானது 2010 ஆண்டில் 6,000 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டது. உலக சந்தையில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை நாம் நடத்தி செல்கிறோம். நீங்கள் கூறுவதனை நம்ப முடியாமல் இருக்கிறது. அவ்வாறாயின் இந்த லாபம் நட்டம் என்பன பொய்யானவையா? ஸ்ரீலங்கன் நிறுவனமானது இதுவரையில் போதுமான அளவு விமானிகளை கடமையில் ஈடுபடுத்தவில்லை. சபாநாயகரே, இந்த கேள்வியானது எனக்குரியதல்ல என்ற போதிலும் நான் விளக்கம் அளிக்க விரும்புகிறேன். அவர் தவறானதொரு கருத்தை கூறியுள்ளார். விமான ஊழியர்களுக்கான கால வரையறை உள்ளது. அதில் இணைந்துள்ளவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற வகையில் நாங்கள் இதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் கரெட் விமானிகள் 14 பேரை இணைத்துக் கொண்டோம். அது தொடர்பில் பத்திரிகைகளில் வெளியாக இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மிடம் 22 விமானங்கள் காணப்படுகின்றன. அவை நமக்கு போதுமானவையாகும். எரிசக்தி துறையின் எதிர்காலம் மற்றும் எரிசக்தி அமைப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் பணியை மின்சக்தி அமைச்சர் இன்று மேற்கொண்டார். எரிசக்தி துறையின் எதிர்காலம் மற்றும் எரிசக்தி சேமிப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் செயற்திட்டம் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆரம்பமானது. இதன்போது அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க பிரசனமாகியிருந்ததுடன் நாட்டின் 34 நகரங்களில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் இணைந்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. மின்சார சபையின் பிரதான அலுவலகம் முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் மின்சார சபையின் ஊழியர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழியர்களில் 60% நீக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வசதிகள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜாசேகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விளையாட்டுத்துறை அமைச்சர் இதனை கூறினார். தாங்கள் சிலவற்றுக்கு நேர்முக பரீட்சை நடத்தவில்லை. இது தங்களது பதவி காலத்துக்கு முன்னர் நடந்துள்ளது. 55 வயதுக்கு மேற்பட்ட 5 பேருக்கும் அதிகமானோர் உள்ளனர். பொதுவாக கிரிக்கெட் விதிமுறைகளுடன் அவர்களால் செயலாற்றுவதில் கடினமான நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைக்கு 40% நீக்கியுள்ளோம். ஒப்பந்தங்கள் பூர்த்தியாகும் தேவையற்ற சகல ஊழியர்களையும் நீக்கி வருகிறோம். 60% இருந்து குறைத்து 40% கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கிறோம். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி கண்டி பல்லேக்கலை மைதானத்தில் பகலிரவு ஆட்டமாக நாளை நடைபெறவுள்ளது. நாளைய போட்டியில் பங்கேற்க உள்ள இலங்கை கிரிக்கெட் குழாம் நேற்றிரவு மின்னொலியில் பயிற்சிகளில் ஈடுபட்டது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை அணித்தலைவர் மகில ஜெயவர்தன கருத்து வெளியிட்டார். ஆடுகளத்தை பரிசீலித்து தெரிவுக்குழுவுடன் கலந்து ஆலோசித்து நாளைய போட்டிக்கான சிறந்த அணியை களமிறக்க எதிர்பார்க்கின்றோம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசீலிக்கப்படும் கிண்ணம் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த மைதானத்தில் இதுவரை 4 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. அவற்றில் 2 போட்டிகளில் விளையாடிய இலங்கை ஒரு போட்டியில் வெற்றியீட்டியது. எதிராளியான பாகிஸ்தான் இந்த மைதானத்தில் 2 போட்டிகளில் பங்கேற்று ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 வழமை போல் இடம்பெறும். வணக்கம்.